வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கான தீர்வு தொடர்பில் சுகாதார அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கேள்வி. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நன்கு பயிற்றுவிக்கப்பட்டு 6 போலீஸ் அதிகாரிகளே போதுமானவர்கள் என்று சி.வி. விக்னேஸ்வரன் கருத்து. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டம் தொடர்பிலான தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ள வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச. எரிபொருள் இறக்குமதியின் போது தரகு பணம் பெற்றுக் கொள்ளப்படுவதாக தாம் கூறியதாக வெளியான குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள வர்த்தக உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக மஹிந்த சமரசிங்கவே தொடர்ந்து பதவி வகிப்பார் என்று வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் அரசியல் காரணங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் 16 பேரை திருப்பி அழைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் மஹிந்த சமரசிங்கவுக்கும் கடந்த அரசாங்கத்தினால் அமெரிக்காவான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக மஹிந்த சமரசிங்கவே தொடர்ந்தும் பணியாற்றுவார் என்று வெளிவிவகார அமைச்சு விளக்கமளித்துள்ளது. சுகாதார அமைச்சுக்கு அளவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தமக்கு நிதி உதவிகள் தேவையில்லை என்றும் கூறும் சுகாதார அமைச்சரிடம் மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கான தீர்வு இருக்கிறதா என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனாகளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்திருந்த அவர் இவ்வாறான மமதை பேச்சுக்களால் மக்களுக்கு கிடைக்கவிருக்கும் நன்மைகளையும் இழக்க வேண்டி ஏற்படும் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இலங்கையில் முதலாவது எலும்பு மச்சை பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மிகவும் மகிழ்ச்சிக்குரியது என்பதோடு இந்த சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றால் 1,50,00,000 ரூபாய் வரை செலவாகும். இந்த நிலையில் அரசாங்கம் எந்தளவு பெருமை பேசிக் கொண்டிருந்தாலும் கிராம மட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இன்னமும் மருந்து தட்டுப்பாடு நிலவுகின்றது. குறிப்பாக சிறுநீர் பரிசோதனையை கூட தனியார் மருந்தகங்களில் எடுக்க வேண்டியுள்ளதோடு 5000க்கும் மேற்பட்ட இதய நோயாளர்கள் சத்திர சிகிச்சைகளில் பங்கேற்க முடியாத நிலைமையில் இருக்கின்றனர். 2026ஆம் ஆண்டு வரை மருந்து தட்டுப்பாடு நிலவும் என்று துறைசார் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றதனால் சில தனியார் நன்கொடையாளர்கள் தாமாக முன்வந்து சில உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதே நேரம் மருந்து தட்டுப்பாட்டுக்கு அப்பால் வைத்தியசாலைகளில் மேலும் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனினும் சுகாதார அமைச்சருக்கு பணம் தேவையில்லை என்றும் அளவுக்கு அதிகமாகவே சுகாதார அமைச்சுக்கு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் குறிப்பிடுகின்றார். ஆனால் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் தற்போது நிவாரணங்களை வழங்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தின் நிதி நிலைமை இல்லை என்று கூறுகின்றார். இருவரில் யார் கூறுவது உண்மை என்று தெரியவில்லை என்றார். புலிகள் அமைப்பினரை அழித்து விட்டதாக மஹிந்த தரப்பு ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் அவருக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது அல்லது அவரை அழிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பினார். வாராந்த கேள்வி பதில் பகுதியின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர் மஹிந்த மெதமுலான உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்த ஆபத்து என்று தெரிவித்த அவர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நன்கு பயிற்றுவிக்கப்பட்டு 6 போலீஸ் அதிகாரிகளே போதுமானவர்கள் என்று தெரிவித்துள்ளார். நீதிபதியாக நான் நீதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசித்த போது எனக்கான பாதுகாப்பு சார் தேவைப்பாடுகள் பற்றி அரசாங்கம் என்னிடம் வினவிய போது நான் எனது பாதுகாப்புக்கு யாரும் தேவையில்லை என்று நிராகரித்து விட்டேன். என்னுடைய இல்லத்திற்கு முன்பாக ஆயுதமேந்திய போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பேன். ஜேவிபி கலகக்காரர்கள் அங்கு வந்து போலீசாரை தாக்கி அவர்கள் வசமிருந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே பாதுகாப்பு பிரிவினர் இல்லாதிருந்தால் பிரச்சனைகளும் இருக்காது என்று கருதினேன். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல கொலைகள் அரசியல்வாதிகளால் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அது குறித்து புலிகள் அமைப்பு மீதே பழி சுமத்தப்பட்டது. அத்துடன் அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டதாக மஹிந்த தரப்பு ஏற்கனவே அறிவித்து விட்டது. அவ்வாறு இருக்கையில் மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அவரது கட்சியினரோ மஹிந்த ராஜபக்சவின் பெறுமதியை உண்மையை காட்டிலும் உயர்வாக மதிப்பிடக்கூடாது. எனவே மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட 6 போலீஸ் அதிகாரிகளே போதுமானவர்கள் என்று எனது கருத்தாகும் என்று தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்துக்கு அமைய வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாகவும் அவ்வாறு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தியில் எவ்விதமான உண்மையும் இல்லை என்று வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது அரசாங்கம் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் புதிய தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதோடு நாட்டின் சமூக பொருளாதார கலாச்சாரம் மற்றும் அனைத்து அலகுகளையும் மீள கட்டியெழுப்புவதற்கு ஒரு உணர்வு பூர்வமான தேசிய திட்டத்திற்கு அமைய எமது கடமைகளை முன்னெடுத்துள்ளோம்.
தேர்தலின் பின்னர் வங்குரோத்தான நாட்டை மாத்திரமல்ல சர்வதேச நாடுகளிடையே இலங்கை மீதான நற்பெயர் தலைகளாக இருந்தது. ராஜதந்திர ரீதியில் தாழ்த்தப்பட்டிருந்ததோடு வெளிநாடுகளுக்கு செல்ல விசாக்களை பெற முடியாமல் இருந்தது. இவ்வாறு பல நெருக்கடிகள் உருவாகியிருந்த நாட்டை நாம் பொறுப்பேற்று நாட்டை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கான பிரதான 3 வேலைத்திட்டங்களை முன்மொழிந்துள்ளோம். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டம், நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் வேலைத்திட்டம் மற்றும் கிராமப்புற வறுமையை ஒழிக்கும் வேலைத்திட்டம் ஆகியவை அவை 3 ஆகும். நாட்டை சூழலியல் சமூகவியலுடன் இணைந்து நெறிமுறையில் நாட்டை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்ல விஞ்ஞான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்திற்கு அமைய வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாகவும் அவ்வாறு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை. தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய வேலைத்திட்டம் நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்வதற்கான வேலைத்திட்டம் அல்ல. அதற்குரிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்றார். எரிபொருள் இறக்குமதியின் போது தரகு பணம் பெற்றுக் கொள்ளப்படுவதாக தாம் குற்றம் சுமத்தவில்லை என்று வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, இறக்குமதியின் போது 1 லிட்டர் எரிபொருளில் 162 ரூபாய் தரகு பணம் முன்னாள் அமைச்சருக்கு செல்வதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவோ அல்லது தமது கட்சியின் உறுப்பினர்களோ எவரோ குற்றம் சுமத்தியதில்லை. மாறாக 1 லிட்டர் எரிபொருளில் 102 ரூபாய் வரை அறவீடு செய்யப்படுவதாகவும் இந்த வரையில் 50 ரூபாய் திரைசேரியினால் கடனுக்காக அறவீடு செய்யப்படுகிறது எனவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார் என்றார். இந்த நிலையில் எரிபொருளுக்கான விலை இந்த கடனையும் சேர்த்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதே நேரம் எரிபொருள் விலை நிர்ணயமானது விலை சூத்திரத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகிறது எனவும் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட விலை நிர்ணயமும் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னதி லங்கா சீனி கம்பெனிக்கு சொந்தமான பெல்வத்து மற்றும் செவனகல சீனி தொழிற்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இந்த தொழிற்சாலைகள் தற்போதுள்ள சுற்றுலா பங்களாக்களை பயன்படுத்தி எக்கோ டூரிசம் மேம்படுத்துவது மற்றும் இலங்கையில் சட்டவிரோதமான மதுபான பாவனையை குறைப்பதற்கான தீர்வாக இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சீனியின் பிரதான உப உற்பத்தியான எத்தனோலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய குறைந்த விலை மற்றும் உயர்தர மதுபானங்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்துவது குறித்தும் அமைச்சர் ஆராய்ந்துள்ளார். அதேபோல் கரிம உரம் மற்றும் ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு கரிம சீனி உற்பத்தி தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சீனி உற்பத்தியை விநியோகிப்பதற்கான முறையான விநியோக வலையமைப்பை உருவாக்குவது மற்றும் தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேலை சொட்டனை தயாரிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் இந்த கண்காணிப்பு பயணத்தில் விவசாயிகள் நீரை பெறுவதில் எதிர்நோக்கும் சிரமங்களை குறைக்கும் வகையில் கால்வாய்களை புறணமைக்க நீர்ப்பாசன அமைச்சோடு இணைந்து துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எளிய வழியினூடாக தொடர்ந்து பயணச்சீட்டுகளை பெற்று அவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்யும் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறியப்படுத்திக் கொள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவிக்கின்றது. புகையிரத திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்திபொலகே இதனை தெரிவித்துள்ளார். இணையவழி ஊடாக பயணச்சீட்டுகளை பெற்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற எல்ல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கண்டறியப்பட்டது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இறுதி சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து பயணச்சீட்டுகள் 40,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பாக தகவல் கிடைத்துள்ளதாக எல்ல புகையிரத நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக புகையிரத திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்திபொலகை கருத்து தெரிவிக்கையில், இணையவழி ஊடாக புகையிரத பயணச்சீட்டுகள் பெறும்போது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அவசியம் என்று குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் குடும்பமாக பயணிக்கும் போது இணையவழியினூடாக பயணச்சீட்டுகளை பதிவு செய்யும் சந்தர்ப்பங்களில் ஒருவரது தேசிய அடையாள அட்டை இலக்கமாவது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அத்துடன் இந்த விடயம் குறித்த விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்திபொலகே தெரிவித்துள்ளார்.